சிரிச்சாதான் அது பேர் முகம், சிரிக்கலைன்னா அது பேர் முகர கட்டை. மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்களேன், நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? கரெக்டா? சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார். நல்ல தெளிவா இருக்கிற நாம சிரிக்கவே மாட்டோம், உருன்னு உட்காந்து இருக்கோம். கரெக்டா? நீ மென்டல் ஹாஸ்பிட்டல் பாருங்க, மனநலம் சரியில்லை பண்றான், ஆனா அவன் சிரிச்சு சந்தோஷமா இருக்கான். ஒரு சின்ன குழந்தை, நீங்க அதை சிரிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே பண்ண வேணாம். ஒரு கிளுகிழுப்பு எடுத்துட்டு போய் இப்படி ஆட்டுங்க, விழுந்து விழுந்து சிரிக்குமா? அதே கிளுகிழுப்பு எடுத்துட்டு போய் ஒரு 65 வயசு தாத்தா முன்னாடி நின்று இப்ப பொலிர்னு கண்ணத்துல விடுவார். ஆனா 65 வயசுக்கு முன்னாடி சிரிச்சவங்க தானே நாம. நாளாக 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 இந்த சிரிப்பை ஏதோ ஒரு காரணத்தினால, நம்ம இந்த வாழ்க்கையை ஏதோ ஒரு காரணத்தினால இழந்துட்டே வரோமே. இந்த மனநல காப்பத்துல ஒரு வாட்ச்மேன் இருந்தாரு. அவர் சொன்னாரு, தம்பி நானும் ஒரு காலத்துல மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இருந்தேன். இதே ஆஸ்பத்திரியில தான் ட்ரீட்மெண்ட் ஆனேன். 10 வருஷம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா தம்பி, 10 வருஷமும் எனக்கு ஒரு நொடி மாதிரி போயிடுச்சு. இப்ப தெளிவாயிட்டேன். எனக்கு யார் யார் சுத்தி என்ன பண்றாங்கன்றது எல்லாமே தெரியுது. இப்ப ஒவ்வொரு நாளும் எனக்கு பெரிய யுகமாக இருக்கு தம்பினார். ஒவ்வொரு நாளும் என்னால கடக்கவே முடியல தம்பினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான்.